அத்தியாயம் 7. மருத்துவமனையில் நடந்த திருமணம். அன்று காலை சூரியன் உதயமாகும் முன்பே மருத்துவமனை வளாகம் பரபரப்பாக இருந்தது. அது ஒரு சாதாரண நாள் இல்லை. ஒரு தந்தையின் கடைசி ஆசை நிறைவேறும் நாள். மருத்துவமனை நிர்வாகத்தின் அனுமதியுடன் சிறிய கூட்ட அறை ஒன்று திருமணத்திற்காக தயாராக்கப்பட்டது. சில மலர் தோரணங்கள், 2 குத்துவிளக்குகள், ஒரு சிறிய மேடை, அவ்வளவுதான். ஆனால் அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் 1000 உணர்வுகள் இருந்தன. மீனா மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது கைகளில் மருதாணி இல்லை, முகத்தில் அதிக ஒப்பனை இல்லை. ஆனால் அவளது கண்களில் இருந்த அன்பும் தியாகமும் பயமும் நம்பிக்கையும் அவளை மிகவும் அழகாக காட்டியது. அருகில் நின்றிருந்த கார்த்திக் தனது அக்காவை பார்த்து கொண்டே இருந்தான். என்னடா என்று கேட்டாள் மீனா. அக்கா, அம்மா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டவுடன் மீனாவின் கண்கள் கலங்கின. ஆமாம்டா. அவள் தம்பியின் கையை இறுக்கமாக பிடித்தாள். இனிமேல் நீ அழக்கூடாது. கார்த்திக் தலைகுனிந்து கண்ணீரை துடைத்தான். மற்றொரு அறையில் வெள்ளை வேஷ்டி சட்டையில் தயாராக இருந்தார் அருண். அவரது தாய் கமலா அருகில் நின்றிருந்தார். அருண், சொல்லுங்க அம்மா. நீ எடுத்த முடிவு சரியானதுதான்னு நம்புறேன். அருண் மெதுவாகச் சிரித்தார். அம்மா, நான் காதலிச்சது மீனாவோட அழகை இல்ல, அவங்க மனசை. கமலாவின் கண்கள் கலங்கின. அவளை நல்லா பாத்துக்கோ, உயிர் உள்ள வரைக்கும். காலை 9 மணி திருமண நிகழ்ச்சி தொடங்கியது. மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள், சில உறவினர்கள் அனைவரும் அமைதியாக நின்றிருந்தனர். ராமசாமி தனது படுக்கையுடன் அந்த அறைக்குள் கொண்டு வரப்பட்டார். அவரது கண்கள் ஒரே ஒருவரை தேடின. மீனா. அவள் உடனே அருகில் வந்தாள். அப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்மா. மீனா அழத் தொடங்கினாள். அழாதே. பிறகு ராமசாமி தனது கைகளை நீட்டினார். மாப்பிள்ளை. அருண் உடனே அருகில் வந்தான். சொல்லுங்க மாமா. இனிமேல் என் மகள் உங்க பொறுப்பு. அருணின் கண்கள் கலங்கின. நிச்சயமா. அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறா. இனிமேல் அவங்க சிரிப்புக்காக நான் வாழ்வேன். ராமசாமி மெதுவாக தலையசைத்தார். அவரது முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றியது. ஐயர் மந்திரங்களை ஓதத் தொடங்கினார். அனைவரின் கண்களும் மீனாவையும் அருணையும் பார்த்து கொண்டிருந்தன. மாங்கல்யம் தயாரா என்றார் ஐயர். அருணின் கைகளில் தாலி கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு நொடியில் மீனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக தன் அப்பாவை பார்த்தாள். ராமசாமி சிரித்துக் கொண்டிருந்தார். கட்டுமாப்பிள்ளை என்றார் அவர் மெதுவாக. அருண் நடுங்கும் கைகளால் மீனாவின் கழுத்தில் தாலியை கட்டினார். கெட்டி மேளம், கெட்டி மேளம். அந்த அறை முழுவதும் மேளச்சத்தம் ஒலித்தது. ஆனால் அந்த சத்தத்தை விட அதிகமாக ஒலித்தது ஒரு தந்தையின் மனநிறைவு. கார்த்திக் கதறி அழுதான். கமலாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. மீனா அருணின் காலில் விழுந்து வணங்கினாள். அருண் உடனே அவளை தூக்கி நிறுத்தினார். இனிமேல் நாம இருவரும் சேர்ந்து எல்லாத்தையும் சந்திப்போம். மீனா முதன் முறையாக நிம்மதியாக சிரித்தாள். திருமணம் முடிந்த பிறகு அனைவரும் வெளியேறினர். ராமசாமியின் அறையில் மீனா, அருண் மற்றும் கார்த்திக் மட்டும் இருந்தனர். ராமசாமி தனது சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய கவரை எடுத்தார். மீனா, என்னப்பா இது உனக்காக? என்ன இது? நான் இல்லாத பிறகு படிச்சுக்கோ. மீனா அழுது கொண்டே அந்த கவரை வாங்கிக் கொண்டாள். பிறகு ராமசாமி அருணின் கையை பிடித்தார். மாப்பிள்ளை, சொல்லுங்க மாமா. நான் நிம்மதியா போகலாமா? அருணால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் கண்ணீருடன் தலையசைத்தார். ராமசாமி மெதுவாக கண்களை மூடினார். அவரது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. அந்த புன்னகை ஒரு தந்தையின் கடைசி ஆசை நிறைவேறிய திருப்தியின் புன்னகை. ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. அடுத்த சில மணி நேரங்களில் அவர்களது வாழ்க்கை மீண்டும் மாறப்போகிறது. என்ன? அத்தியாயம் 8. பிரிவின் வலி. மருத்துவமனை அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. வெளியே திருமணத்தின் மகிழ்ச்சி இன்னும் சிலரின் முகங்களில் இருந்தாலும் அறைக்குள் இருந்தவர்களின் மனதில் ஒரு சொல்ல முடியாத பயம் இருந்தது. ராமசாமி படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தார். அவரது மூச்சு மெதுவாக இருந்தது. மீனா அவரது கையை பிடித்தபடி அருகில் அமர்ந்திருந்தாள். கழுத்தில் புதிதாக கட்டப்பட்ட தாலி இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை உணரக்கூடிய மனநிலையில் அவள் இல்லை. அப்பா என்று மெதுவாக அழைத்தாள். ராமசாமி கண்களை திறந்தார். மீனா, நான் இங்கதான் இருக்கேன். அவர் மெதுவாக சிரித்தார். நீ சிரிக்கிறத பார்த்துட்டேன். இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு. மீனாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அப்படி பேசாதீங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயணம் இருக்கு. என்னோட பயணம் முடியும் நேரம் வந்துடுச்சு. வேண்டாம்ப்பா, என்னை விட்டுட்டு போகாதீங்க. அவள் குழந்தையைப் போல கதறி அழுதாள். ராமசாமி தனது நடுங்கும் கைகளால்
அவளது தலையை வருடினார். நான் எங்கேயும் போகலம்மா. உன் நினைவுல, உன் சந்தோஷத்துல, உன் சிரிப்புல எப்பவும் இருப்பேன். அருகில் நின்றிருந்த அருணும் கண்ணீரை அடக்க முடியவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு ராமசாமி கார்த்திக்கை அருகில் அழைத்தார். கார்த்திக், அப்பா என்று அழுதபடி வந்தான். நீ நல்ல பையனா இருக்கணும். இருப்பேன்பா. உன் அக்காவை எப்பவும் தனியா விட்டுறாத. கார்த்திக் கதறி அழுதான். இல்லப்பா. பிறகு ராமசாமி தனது பார்வையை அருணின் மீது திருப்பினார். மாப்பிள்ளை. அருண் அவரது கையை பிடித்தார். சொல்லுங்க மாமா. என் மகள் வெளியில் வலிமையான மாதிரி தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையான மனசு. அருணின் கண்கள் கலங்கின. எனக்கு தெரியும். அவளை சிரிக்க வை. நிச்சயமா. அதுதான் எனக்கு வேண்டியது. அன்றிரவு மருத்துவமனையின் கடிகாரம் 12 மணியை தாண்டியது. மீனா அருணின் தோளில் சாய்ந்து அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் திடீரென்று மருத்துவ கருவியின் ஒலி மாறியது. டாக்டர் என்று கத்தினாள் செவிலியர். மருத்துவர்கள் அனைவரும் அறைக்குள் ஓடினர். வெளியே போங்க என்று கூறினர். மீனா கதவின் வெளியே நின்றாள். எங்க அப்பாவை காப்பாத்துங்க என்று கதறினாள். கார்த்திக் தரையில் அமர்ந்து அழுதான். அருண் அவர்களை தாங்கிக் கொண்டிருந்தார். சில நிமிடங்கள், அவர்களுக்கு அது பல மணி நேரமாக தோன்றியது. இறுதியாக மருத்துவர் வெளியே வந்தார். அவரது முகத்தை பார்த்தவுடனே மீனா உண்மையை புரிந்து கொண்டாள். டாக்டர் என்று நடுங்கும் குரலில் அழைத்தாள். மருத்துவர் மெதுவாக தலைகுனிந்தார். மன்னிச்சுக்கோங்க. அந்த ஒரு வார்த்தை போதும். மீனாவின் உலகம் உடைந்து போனது. அப்பா. அவள் கதறியபடி அறைக்குள் ஓடினாள். ராமசாமி அமைதியாக படுத்திருந்தார். அவரது முகத்தில் இன்னும் அதே புன்னகை இருந்தது. தன் மகளின் திருமணத்தை பார்த்த திருப்தியின் புன்னகை. அப்பா, எழுந்திருங்கப்பா. அவள் அவரது கையை பிடித்து அழுதாள். நான் நல்லா இருப்பேன்னு சொன்னேன்ல. என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா. ஆனால் பதில் இல்லை. கார்த்திக் தனது அக்காவை கட்டிப்பிடித்து கதறினான். அருண் அமைதியாக நின்றார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த இரவு அவர் ஒரு மனைவியை மட்டுமல்ல, ஒரு தந்தையை இழந்த மகளையும் தனது வாழ்க்கை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டார். மறுநாள் காலை ராமசாமியின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. மீனா கண்ணீரே இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளால் அழக்கூட முடியவில்லை. அவளது உலகம் வெறுமையாகிவிட்டது. அனை